வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சத்தியவான் சாவித்திரியின் கதை. மரணத்தின் பிடியிலிருந்து கணவனை மீட்டு வாழ்ந்த மனோதிடம் கொண்ட மாதரசி சாவித்ரி. சென்னையை அடுத்திருந்த பகுதியை ஆண்ட அஸ்வபதி என்கிற மன்னனின் அன்பு மகளாக பிறந்து லட்சிய மனைவியாக வாழ்ந்தவள் சாவித்ரி. மன்னர் அஸ்வபதி குழந்தை வேண்டி சாவித்ரி தேவியை நோக்கி தவம் இருந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றார். அக்குழந்தைக்கு தேவியின் பெயரையே சாவித்ரி என்று சூட்டினார். அழகு பெட்டகமாக வளர்ந்த சாவித்ரி அறிவின் இருப்பிடமாகவும் விளங்கினாள். அண்டை நாட்டு அரசகுமாரர்கள் சாவித்திரியிடம் மதிப்பும் மரியாதையும் காட்டினார்கள். ஆனால் அவளை மணக்க யாரும் முன்வரவில்லை. ஏனெனில் அவளுடைய அழகில் தெய்வீகத்தன்மை நிறைந்திருந்தது. அதனால் அவர்களால் சாவித்திரியிடம் காதல் கொள்ள இயலவில்லை. ஆகவே கன்னியாகவே இருந்தாள். சாவித்திரிக்கு மணமுடிக்க விரும்பினார் அஸ்வபதி. ஆகவே தன் மனதுக்கு ஏற்ற மணவாளனை தேடி வருமாறு மகளிடமே கேட்டுக்கொண்டார். அரசகுமாரர்கள் தன் மனைவியை தேடி போவதுண்டு. ஆனால் சாவித்திரியோ கணவனை தேடி கிளம்பினாள். விந்தையான பிரயாணம்தான். சாவித்ரி மன்னர்களின் அரண்மனைகளை நாடி போகவில்லை. முனிவர்கள் வாழும் கானகத்தை நோக்கி போனாள். மன்னர்களின் மதகுருமார்களை சந்தித்தாள். நாட்கள் ஓடின. தேடி வந்த பொருள் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அடர்ந்த கானகத்தை கடந்து கொண்டிருந்தாள். அப்போது தோளிலே கோடாலியை சுமந்தபடி வரும் ஒரு சுந்தர புருஷனை கண்டாள். அந்த வாலிபனின் மீது பதிந்த தன் பார்வையை அவளால் அகற்ற முடியவில்லை. அவனே தன் கணவன் என்ற முடிவோடு நாடு திரும்பினாள். தன் பரிவாரங்களோடு தனது முடிவை தந்தையிடம் வந்து சொன்னாள். அப்போது அங்கு நாரதரும் இருந்தார். சாவித்திரியின் பேச்சை கேட்ட நாரதர், மன்னா, உன் மகள் சந்தித்தது சால்வ நாட்டு மன்னன் துமத்சேனனின் ஒரே மகன் சத்தியவான். விதியின் செயலால் துமத்சேனன் பார்வை இழந்தான். பகை அரசன் படையெடுத்து நாட்டை கைப்பற்றி கொண்டு மன்னனையும் அரசியையும் குழந்தை சத்தியவானையும் காட்டுக்கு விரட்டிவிட்டான். கானகத்தில் முனிவர்களின் பராமரிப்பில் ஆசிரமத்தில் வளர்ந்து வருகிறான் சத்தியவான். அவனுடைய கண்ணற்ற தன் தாய் தந்தையரை கவனித்து கொண்டு வாழ்ந்து வருகின்றான். ஆனால் உன் மகளை அவனுக்கு நீ மனைவியாக்க வைக்க வேண்டாம் என்று சொன்னார். அருமை மகளின் விருப்பத்திற்கு முரணாக எதையும் செய்யாத அஸ்வபதி நாரதரிடம் மனம் கலங்கி காரணம் கேட்கின்றார். ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் நாரதே என்று. சத்தியவான் இன்னும் ஓராண்டே வாழ்வான். மரணம் அவனை தழுவ காத்திருக்கின்றது. அவன் அற்பாயுள் கொண்டவன் என்றார் நாரதர். அனைவரும் திடுக்கிட்டனர், திகைத்தனர், சாவித்திரியை தவிர. வாழ்வின் மிக முக்கியமான கட்டத்திற்கு தான் வந்திருப்பதை உணர்ந்தாள் சாவித்திரி. பெண்மை ஒளிவிடும் தூய காதலும் மன உயர்வும் கற்புடைமையும் கொண்ட அவள் நாரதரிடம் கூறினாள், மரணம் ஒரு முறைதான் வரும். தந்தை தன் மகளுக்கு ஒரு முறைதான் மனம் செய்து வைப்பார். என் மனதை பறிகொடுத்து விட்டேன் என்று ஒருவன் ஒரு முறைதான் கூற முடியும். நான் என் கணவராக ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டேன். இனி வேறொருவரை நான் கணவராக தேர்ந்தெடுக்க முடியாது. அவர் அற்பாயுள் கொண்டவளானாலும் சரி என்று நாரதரிடம் கூறினாள். அவளின் மன உறுதியை, தூய்மையை, கணவன் என்ற சொல்லுக்கு அவள் தரும் மதிப்பையும் கண்டு வியந்து வாழ்த்தி விடை பெற்றார் நாரதர். துமத்சேனன் வசிக்கும் கானகத்திற்கு போய் அவரது பர்ணசாலையிலே சாவித்திரியின் திருமணத்தை நடத்தினார் மன்னர் அஸ்வபதி. பெற்றோர் விடை பெற்று சென்றதும் சாவித்திரி தன் பகட்டான ஆடை ஆபரணங்களை அகற்றினாள். ரிஷி பத்தினிக்கு உரிய எளிய ஆடைகளை அணிந்தாள். முதிய தன் மாமியாருக்கும் பார்வை இழந்த தன் மாமனாருக்கும் பணிவிடைகளை மேற்கொண்டார். தன் ஆழ்ந்த காதலால் கணவனை மகிழ்வித்தாள். ஆனால் நாரதர் கூறிய உண்மை அவள் மனதில் உறுத்தி கொண்டிருந்தது. நாட்கள் மாதங்களாகி நகர்ந்து கொண்டிருந்தன. விரதங்களையும் நோன்புகளையும் மேற்கொண்டாள் சாவித்ரி. விதியை வெல்வதற்காகவும் கணவனின் உயிரை காப்பாற்றுவதற்காகவும் விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். இன்னும் 4 நாட்களே கணவன் சத்தியவான் உயிரோடு இருப்பான் என்கிற நிலையில் சாவித்திரி திரிராத்திரி என்கிற நோன்பை மேற்கொண்டாள்.
அதாவது 3 இரவுகள் அன்ன ஆகாரமின்றி தவம் இயற்றுதலே அந்த நோன்பு. அந்த கொடிய நாள் வந்தது. கணவன் கானகத்துக்கு விறகு வெட்ட கிளம்பிய போது தானும் உடன் கிளம்பினாள். அடர்ந்த கானகத்தினுள் சென்றதும் மனைவியை ஒரு மரத்தடியில் அமர்த்திவிட்டு சத்தியவான் விறகு வெட்ட கிளம்பினான். கோடாலியின் ஓசை கேட்டு கணவன் நினைவாகவே அமர்ந்திருந்தாள் சாவித்திரி. ஓசை வர வர குறைந்தது. சிறிது நேரத்தில் நின்றுவிட்டது. தவித்து போன சாவித்திரி ஓடிப்போய் அவனை பார்க்க முற்பட்டாள். தன்னை நோக்கி தள்ளாடியபடி வரும் கணவனை கண்டாள். சாவித்திரி தலையை வலிக்கின்றது, மூச்சு விட முடியவில்லை என்று கூறி மனைவியின் மடியில் தலை பதித்து படுத்துக்கொண்டான் சத்தியவான். பீதியினால் அவள் நெஞ்சம் நடுங்கியது. கணவனின் வாழ்நாள் முடிய போகின்றது என்பதை உணர்ந்தாள் அந்த மங்கை நல்லாள். அப்பொழுது அமானுஷிகமான ஒரு கரு நிழல் உருவம் கிரீடமணிந்து கையில் ஒரு கயிற்றுடன் நிற்பதை கண்டாள் சாவித்திரி. அந்த நிழல் உருவம் சிவப்பு ஆடை அணிந்திருந்தது. கண்கள் சிவப்பாக இருந்தன. அது யமதர்மன் என்பதை உணர்ந்து கொண்டவள் இருகரம் கூப்பி வணங்கினாள். மரணதேவன் சத்தியவானின் ஆத்மாவை பறித்து கொண்டு கிளம்பிய போது அவனை பின்தொடர்ந்தாள். யார் கண்ணுக்கும் புலப்படாத தான் அவள் கண்ணுக்கு புலப்பட்டதைக் கண்ட யமன் அவளது புனிதத்தை எண்ணி வியந்தவன், மாதரசி, என்னை பின்தொடராதே, திரும்பிப்போ என்று கூறினான். என் கணவனை எங்கு கொண்டு போகின்றீர்களோ அங்கேதானே நானும் வர வேண்டும் என்றாள் சாவித்திரி. இளமை கொளிக்கும் காதல் மிகுந்த அந்த பெண்ணின் வேதனை மிகுந்த இதயத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகளை கேட்க யமன் விரும்பாவிட்டாலும் அவளை திருப்திப்படுத்த விரும்பியவன், பெண்ணே, உன் வார்த்தைகளை மெச்சுகின்றேன். ஒரு வரம் கேள், உன் கணவனின் உயிரை தவிர. அந்த வரத்தை நான் அளிக்கின்றேன் என்றான். கண் பார்வை இழந்து நாடிழந்து கானகத்தில் தவசியாக வாழும் என் மாமனாருக்கு அவர் இழந்ததையெல்லாம் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டாள். அளித்தேன், இனி நீ திரும்பிச் செல். வெகு தூரம் என்னை பின்பற்றி வந்து களைப்புடன் இருக்கின்றாய் என்றார் யமதர்மராஜா. எனக்கு எப்படி களைப்பு ஏற்படும்? நான் என் கணவனோடு இருக்கும்போது என் பதியை நீங்கள் கூட்டிச் செல்லும் இடமே நான் போக வேண்டிய இடமாகும் என்றாள். அவளது துணிவையும் பணிவையும் கண்ட யமன் மகிழ்ந்து, சரி, மற்றொரு வரம் கேள், அளிக்கிறேன். அதன் பின் திருப்தியோடு திரும்பிச் செல், சரியா என்றான் யமதர்மராஜன். துமத்சேனர் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்பப் பெற அருளும்படி வேண்டியதால் அதையும் அளித்தான் யமன். ஆனால் சாவித்திரி திரும்பவில்லை. யமனை பின்தொடர்ந்தாள். குற்றமற்றவளே, இன்னும் ஏன் என்னை தொடர்ந்து வருகின்றாய்? பெற்ற வரங்கள் போதாதா? சரி, இன்னொரு வரமும் தருகின்றேன், கேள் என்றார் யமன் இனிமையாக. என் தந்தையின் பெயர் விளங்க பிள்ளைகளை அவர் அடைய வேண்டும் என்று கேட்டாள். அளித்தேன், திருப்திதானே என்றாள் யமதர்மராஜா. ஆனால் சாவித்திரி விடவில்லை. அவரை பின்தொடர்ந்தாள். தொடரும் சாவித்திரியை துரத்த மனமில்லை யமனுக்கு. அவள் அறிவும் துணிவும் காதலும் மரணதேவனை மகிழச் செய்திருந்தன. இன்னும் ஒரு வரம் வேண்டும் என்ற சாவித்திரியின் விருப்பத்திற்கு திரும்பவும் இணங்கினான் யமன். எங்கள் குலம் தலைக்க வீரமும் அறிவும் மிக்க 100 பிள்ளைகளை சத்தியவான் மூலம் நான் அடைய வேண்டும் என்று கேட்டாள் சாவித்திரி. சற்றும் யோசிக்காமல் தந்துவிட்டேன் என்றார் யமதர்மன். இனி நீ திரும்பிச் செல் மாதே என்றார். நீங்கள் அளித்த வரம் பலிக்க வேண்டாமா யமதர்மரே? என் கணவன் சத்தியவானை நீங்கள் கொண்டு போனால் நான் எப்படி அவர் மூலம் 100 பிள்ளைகளுக்கு தாயாக முடியும்? அவர் இல்லாது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அவர் இல்லாத ஸ்வர்க்கமும் எனக்கு தேவையில்லை. அவர் இல்லாத செல்வத்தையோ வாழ்வையோ நான் விரும்பவில்லை. ஆகவே உங்கள் வாக்கை காப்பாற்ற என் கணவன் சத்தியவானை எனக்கு வழங்குங்கள் ஐயா என்றாள் சாவித்திரி. தன் தோல்வியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட யமதர்மன் சத்தியவானை சாவித்திரிக்கு அளித்துவிட்டு வாழ்த்தி விடை பெற்றான். மனோதிடத்தினால், துணிவினால், தூய காதலினால் தன் கணவனின் உயிரை மீட்டு வாழ்வை அடைந்தாள் சாவித்திரி. நலதமயந்தி கதையில் எவ்வாறு நலனுக்கு பின்னால் தமயந்தி குறிப்பிடப்படுகின்றாளோ அவ்வாறே சாவித்திரியும் சத்தியவான் சாவித்திரி என்றே இன்றளவும் வழங்கப்படுகின்றாள். நலதமயந்தி கதை படித்தால் சனியின் நன்மை உண்டாகுமோ அவ்வாறே சத்தியவான் சாவித்திரி கதையை கேட்டால் கணவனின் ஆயுள் பலம் கூடும் என்பது முன்னோர் வாக்கு. ஓகே மக்களே, மீண்டும்
சந்திப்போம். நன்றி, வணக்கம்.